Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சப்பாத்தி பூரி தோசைக்கு நல்ல பொருத்தமான எக் கறி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். சிம்பிளா நல்ல டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 10 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு சுடுதண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு வந்து தக்காளியோட அரைக்கிறனால ஊற வச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டையும் விழுதா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை தனியா எடுத்து வச்சிட்டு அடுத்து கடாய் ஹீட் பண்ணிட்டு ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கறிக்கு ஆயில் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இது கூட ஒரு 4 முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுத்து விட்டுருங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதே எண்ணெயில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் கலர் வரணும். அந்த அளவுக்கு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கிடுங்க. வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் 2 டீஸ்பூன் தனியாத்தூள் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஆயிலில் வதக்கி விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி முந்திரி பருப்பு விழுதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து இதை ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா தக்காளிலாம் வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தக்காளி குயிக்காகவே வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டயத்தில் நம்ம நல்லா வதக்கிட்டோம்னா கிரேவி சீக்கிரமாகவே நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரைச்சதுக்கு அப்புறமா அந்த கிரேவியோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடலை மாவு சீக்கிரம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆயில் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம வறுத்து வச்சிருந்த முட்டை எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேங்காய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கடலை மாவு சேர்த்து நம்ம செய்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய இலைகளை சேர்த்துக்கலாம். வெந்தய இலைகளுக்கு பதிலாக கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை திருப்பி மூடி போட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா நல்லா அந்த கிரேவிலாம் முட்டையோட நல்லா செட் ஆயிரும். இப்போ நம்மளோட டேஸ்டியான எக் கறி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிடலாம். பூரி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.